யார் நீ? என்ன வேணும்? எங்க வந்தே? என் பேர் தாமரை சார். எனக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும் சார். வேலை? என்ன வேலை தெரியும்? இட்லிக்கு மாவரைப்பேன் சார், துணி துவைப்பேன், பாத்திரமெல்லாம் விளக்குவேன் சார். அதுக்கெல்லாம் மிஷின் இருக்கு. வேற வேலை தெரியுமா? சே, 7 ஜென்மத்துக்கு இதையே பண்ணிக்கிட்டு இருக்க. இட்லிக்கு மாவரைக்கிறது, சுட்டு விக்கிறது, துணி துவைக்கிறது, காய வைக்கிறது, இதெல்லாம் வேலையா? வேற ஒண்ணுமே தெரியாதா? சார் சார், நீங்க என்ன வேலை சொன்னாலும் கேட்கிறேன் சார். வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். வயசான எங்க அப்பாவை நான் தான் சார் காப்பாத்தணும். ஐயோ பாவம், உன்னை பார்க்க ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஒய்ஃப் வேலை இருக்கு, பரவாயில்லையா? ஒய்ஃபா? ஏன் ஒய்ஃப்னா என்ன? இது டாக்டர் வீடு. டாக்டருக்கு நர்ஸுக்கு எடுபடி வேலை பண்றது. அதுக்கு பேரு மிட் ஒய்ஃப். ஓஹோ, நீ எந்த ஒய்ஃப் நினைச்ச? கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வராங்களே ரியல் ஒய்ஃப், அதுன்னு நினைச்சியா? சிச்சி, தப்பு தப்பு. ஐயோ வெக்க. விலைவாசி விக்கிற நிலையில தனியாவே காலம் தள்ள முடியல, எதுக்கு ஒய்ஃப்? என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணு இல்ல. உனக்கு அப்பா இருக்கா? அப்பா இருக்கார் சார். பாக்குறதுக்கு எப்படி இருப்பாரு? உங்களை மாதிரியே தான் சார், ஒல்லியா இருப்பாரு. ஆனா என்ன ஆனா சொல்லு. அவர் மகன் இன்னும் கொஞ்சம் அழகாவே இருக்கும் சார். பரவாயில்ல, ஒண்ணு கேட்பேன், உண்மையை சொல்லுவியா? கேளுங்க சார். சத்தியமா நான் சொல்றதெல்லாம்? சத்தியமா நான் சொல்றதெல்லாம் அதே சொல்லு. சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மையை தவிர? உண்மையை தவிர பொய்யொன்றும் இல்லை. பொய்யொன்றும் இல்லை. இது சத்தியம். இது சத்தியம். இது சத்தியம். 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 உனக்கு என்ன வயசாச்சு? என்ன சொல்லு? 17 சார். சத்தியம் பண்ணிருக்க, உண்மையை சொல்லு. 17 தான் சார். என்னோட கம்மிதான். ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன இல்ல சார். பரவாயில்ல. உங்க வீடு எங்க இருக்கு? பக்கத்துல தான் சார். பக்கத்துலயா? நான் இங்க நின்னு பார்த்தா நீ நிக்கிறது தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. இன்னைக்கு கூட நான் அங்க இருந்து உங்களை பார்த்துட்டு தான் சார் வந்தேன். நீ முதல்ல பார்த்துட்டியா? முந்திட்ட சார். எப்படியாவது என்ன வேலையில சேர்த்துக்குங்க சார். சாகுற வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் சார். சேர்த்து விட்டுறேன். சாகுற வரைக்கும் நான் ஒண்ணு மறக்க முடியாதபடி ஏதாவது பண்ணிட்டு போயிடாத. மாதவா, எஜமானியம்மா கூப்பிடுறாங்க. நீ நாளைக்கு வா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். டாட்டா. எஜமானி அம்மாவா? எடுபுடி. இருக்கட்டும் இருக்கட்டும், வேலையில சேர்ந்துக்குவோம், அப்புறமா பேசிக்கலாம். ஆமா, அன்னைக்கு ஒரு சாமியார் வந்தாரு. அவரு பெரிய ஆள்தான் போல இருக்கு. தேங்காய் உடைச்ச மாதிரி தான் தான்ல பேசினாரு. அந்த சாமியாரா? அவர் முற்றும் திறந்தவர். அப்படின்னா முற்றும் திறந்தவர்னா குடும்பத்தை மட்டும் திறந்தவர் இல்ல, பெரிய பெரிய வீடு, பெரிய பெரிய காட்ரேஜ் பீரோ, பெரிய பெரிய பூட்டு, பேங்கு, இது எல்லாத்தையும் திறந்தார். போலீஸ் வந்து புடிச்சு லாக்கப்ல வச்சது. லாக்கப்பையும் திறந்தார். மறுபடியும் புடிச்சு ஜெயில வச்சாங்க. சமயம் பார்த்து ஜெயிலையும் திறந்தார். வெளியில வந்து ஒரு சண்டையில ஒருத்தனுக்கு மண்டைய திறந்தார். அப்புறம் தப்புறதுக்கு வழியே இல்ல, காவியை உடுத்திக்கிட்டு சாமியார் ஆகி இமயத்துக்கே போய் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இங்க வந்திருக்கிறாரு. அவருக்கு இந்த பில்லி சூனியம் பேய் பிசாசெல்லாம் இதெல்லாம் சர்வ. ஆமா, பேய் பிசாசு இருக்கிறது உண்மைதானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உனக்கு ரொம்ப தெரியுமா? ஏன் தெரியாது? எங்க அப்பாவே பேய் ஓட்டுறவர் தானே. அவரே சொல்லியிருக்காரு இதெல்லாம் சுத்த ஹம்பக்குன்னு. ஹம்பக்? அது என்ன ஹம்பக்? ஹம்பக் ஹம்பக் தெரியாது? சுத்த பித்தலாட்டம்னு அர்த்தம். அது எப்படி அவளை நிச்சயமா சொல்ற? எனக்கு தான் தெரியுமே, சொல்றேன் கேளு. எங்க ஊர்ல ஒரு பந்தயம் வச்சாங்க. எப்படி? எப்படின்னா, ராத்திரி 12 மணிக்கு தனியா சுடுகாட்டுக்கு கேளு. சுடுகாட்டுக்கு வந்தானா போனோம் நெகு 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 நெகுன்னு எரிச்சுக்கிட்டு இருக்கு. வேப்ப மரம் அவன் கண்ணுக்கு தெரியுது. என்ன? ஒண்ணு இல்ல, மெதுவா சொல்லு. கேளு. வேப்ப மரத்துல ஏறுனா ஆணிய கையில எடுத்து மரத்து மேல வச்சு டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு திரும்பினா சரக்குன்னு ஒரு சத்தம். பின்னால இருந்து யாரோ சட்டையை பிடிச்சு இழுத்த மாதிரி இருந்தது. ஐயோ அலர்னா தடால்னு கீழே விழுந்தான். ஆள விட்டு. அப்ப பேய் இல்லன்னு இப்ப மட்டும் இருக்கு நான் சொல்றேன். பேய் இல்லதான், அவசரம் குடுக்க. சொல்றத கேளு. காலையில பார்த்தா அவன் சட்டையிலேயே அவனே ஆணி எடுத்துக்கிட்டு. அப்ப பேய் இல்ல. என்ன என்ன தாமரை, அந்த மண்டை ஓடு வருது என் கண்ணுக்கு தெரியுது, உனக்கு தெரியுதா? ஆமா, எனக்கு தெரியுது. கண்ணத்துல போட்டுக்க. வந்துரு. தாமரை, பார்த்து வரக்கூடாது.
பார்த்துதானே வந்தேன். என்ன பார்த்து இல்ல, கட்ட பார்த்து வரணும், படிக்கட்ட பார்த்து வரணும். என்ன சிரிக்கிற? லவ்வா? அதெல்லாம் இங்க ஒண்ணு வேணாம். சினிமாவிலையும் கதையிலையும் தான் வேலைக்காரன் வேலைக்காரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வேலைக்காரி வேலைக்காரி தான், வேலைக்காரன் வேலைக்காரன் தான். இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் நான் தயாரா வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கேன்? கான்ட்ராக்ட் ஃபார்ம். கான்ட்ராக்ட் ஃபார்மா? ஆமா, நானும் கையெழுத்து போட்டிருக்கேன், நீயும் கையெழுத்து போடு. ஐயோ, நான் எதையுமே படிக்காம கையெழுத்து போடக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஐயா, நான் படிக்கிறேன், நீ கையெழுத்து போடு. படிங்க. நிபந்தனை 1, நீ வருஷத்துல சரியா 11 மாசம் 29 நாள் தான் இந்த வீட்டுல வேலை செய்யணும். பாக்கி உள்ள ஒரு நாள் ஊரை சுத்தி விட்டு 2வது நாள் தான் வேலையில ஜாயின் ஆகணும். ஏன் இப்படி? சர்வீஸ் கட். அப்படின்னா? அப்படி சர்வீஸ் கட் பண்ணலனா நீ யூனியன்ல சேருவேன், இன்கிரிமெண்ட் கேப்ப, போனஸ் கேப்ப, கொடுக்கலன்னா மறியல் பண்ணுவேன், கொடிய பிடிச்சுக்கிட்டு உண்ணாவிரதம் இருப்பேன், ஒழிக ஒழிக அப்படின்னு கத்துவ. அதெல்லாம் இருக்கு. 11 மாசம் 29 நாள் தான். இஷ்டமா இல்லையா? என்ன சும்மா நிக்க? இஷ்டமா இல்லையா? இஷ்டம்தான். நிபந்தனை 2, இது ஒரு பெரிய பங்களா. அத பார்த்தாலே தெரியுது. இங்க அடிக்கடி விருந்தாளிங்க வந்துகிட்டே இருப்பாங்க. வரட்டும். வர்ற விருந்தாளிங்க பெரும்பாலும் சாப்பாட்டு வேளைக்கே கரெக்டா வருவாங்க. அப்படியே சாப்பிட்டு வந்திருந்தாலும் இங்க 2ஆம் தரம் சாப்பிடுவாங்க. சாப்பிடட்டும். ஏன்னா ஓசில கிடைக்குது இல்ல. அது சரி. சில சமயம் என்ன, பல சமயங்கள்ல வேலைக்காரங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிற சாப்பாட்டையும் அவங்களே சாப்பிட்டுருவாங்க. அடப்பாவீங்களா? அந்த மாதிரி சமயத்துல உன் கோபத்தை பாத்திர பண்டங்கள்ல காமிக்க விடாது. நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டேன். நீ செய்ய மாட்ட எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன் கேட்டுக்க. நிபந்தனை 3, சொல்லுங்க. புடவை துவைக்கும் போது புடவையை அடிச்சு கிழிச்சாரா அந்த புடவையை எஜமானியமா நமக்கு தருவாங்கன்னு அதை கிழிச்சிடப்படாது. ஏன்னா கிழிஞ்ச புடவையை ஒன்ன விட்டே தைக்க சொல்லி அதை அவங்களே கட்டினாலும் கட்டிக்குவாங்க. கட்டிட்டோம். நிபந்தனை 4, சாயங்காலம் வேலை முடிஞ்சு உன் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடப்படாது. வீட்டுக்கு போகாம இங்கேயே என் கூட இருக்கணும். இங்கேயே உன் கூடவா? ஆமா. எங்க அப்பா? உங்க அப்பா உங்க வீட்டோட, நீ என் கூட இந்த வீட்டோட. என்ன நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். என்ன பேசாம இருக்கிற? அப்ப என்ன வேலை கட்டு. அப்ப போட கையெழுத்து. கையெழுத்து போட தெரியாதே. கையெழுத்து போட தெரியாதா? தெரியாது. அப்ப விரல் இருக்கா? எங்கே? வாணி முத்தையா, 18ஆம் படி கருப்பையா, இந்த மலையை விட்டு போற வரைக்கும் என்ன காப்பாத்தையா. ஏன் அப்படி கத்துற? கருங்குரங்கு மாதிரி வந்து எதுக்கு நின்றுக்கிட்டு இருந்தா கத்தாம என்னையா செய்யுது? பேசினதுக்கு அப்புறமா மனுஷன்னு தெரியுது. யாரு நீ? நான் இந்த வீட்டு காவல்காரன். ஆடிய பாதம். நீதான் ஆடிய பாதமா? ஆடினது போதும், பாதம் இருக்கா காமி? ஏன் இல்ல பேய் பிசாசுகளுக்கு பாதம் இருக்காருப்பாங்க, உனக்கு இருக்கு. பேய்னா உனக்கு ரொம்ப பயமா? எனக்கு பயம் இல்லையா? ஏன் பயம்? ஏன் இந்த ஊர்ல பேய் ரொம்ப அதிகமா? இந்த ஊர்ல பேய் தான் மெஜாரிட்டி, ஜனங்கள் எல்லாம் மைனாரிட்டி. அதோ தெரியுதே மரம், அதுலதான் புள்ளிவாப் சார்ஜ் இருக்கு. அதுக்கு அடுத்த பங்களாவில அதனுடைய அக்கா காட்டேரி, அந்த 3வது பங்களாவில கருப்பு, அதாவது காட்டேரியினுடைய ஒண்ணு விட்டு அக்கா மகளுடைய பேத்தி. அது நிறுத்திய பேய்களுக்குள்ள சொந்தக்காரங்களா? பின்ன இல்லையா? அதுவும் ஜனங்கள் மாதிரி தானே, அவங்க பரம்பரையும் இங்கதான் குடியிருக்கு. அப்ப அந்த பங்களாவில எல்லாம் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போடு போடுறதுக்கு பதிலா பேய்கள் ஜாக்கிரதைன்னு போடு போடணுமா? கரெக்ட். ஏய்யா, பேய்கள் எல்லாம் எத்தனை மணிக்கு நடமாடும்? ராத்திரி 12 மணிக்கு தான். 12 மணிக்கு? ஆமா, நடு ராத்திரி 12 மணி அடிச்சுதான் பார்க்கணுமே அவங்க ஆட்டத்தையும் பாட்டத்தையும். ஏங்க அப்பங்கப்பா வந்துட்டேன். மிச்சத்தை வந்து அப்புறம் சொல்றேன். 12 மணிக்கு பேய்கள்லாம் ஆடு பாடு நடமாடு. நேற்று இருந்தவ இன்னைக்கு இல்ல முத்தம்மா, இத நினைச்சு பார்க்க நேரம் இல்ல முத்தம்மா. சேர்த்து வச்சவன் தூங்குறானே முத்தம்மா, அதை காத்திருப்பவன் ஏங்குறானே முத்தம்மா. முத்தம்மா முத்தம்மா. யாரு நீ? யாரு நீ? யாரு முதல்ல சொல்லு. நீ யாரு முதல்ல சொல்லு. நான் எப்போதும் இங்க இருக்கிற பழைய ஆளு. நான் இன்னைக்கு தான் வந்த புது ஆளு. புது ஆளா? இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. கருங்குரங்கு நீதான் ஐயா ஆடிய பாதம். மாதவன் பயந்துட்டியா? பயப்பில்ல, ஏதோ பேய் பிசாசுன்னு சொன்னியே அதனால. ஆமா, இப்ப மணி என்ன ஆச்சு? மணி 11. 11. அப்ப 12க்கெல்லாம் பேய் வரும் இல்ல? 12 மணிக்குன்னு கரெக்டா சொல்ல முடியாது, அதுக்கு எவ்வளவு வேலையோ. கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் வரும். வந்தாச்சு. வந்தாச்சா? இது அது இல்ல, நம்ம தாமரை. தாமரையும் இல்ல, அள்ளியும் இல்ல, பேயெல்லாம் நினைச்ச ரூபத்துல வரும். இது மோகினி பிசாசு.
யா என்ன அது நடுஜாமத்துல உட்காந்துக்கிட்டு பேய் மாதிரி முடிக்கிறீங்க? யோ அசல் தாமரை மாதிரியே இல்ல. குப்பந்தம் நானே தாமரை மாதிரி இருக்கனா? ஐயா கிண்டலா பண்றீங்க? தாமரையே தான், குரல் அப்படியே இருக்கியா? ஐயோ அப்படித்தான் இருக்கும். உனக்கு தாமரை மேல பிரியா, உன் கண்ணுக்கு அப்படி தெரியுது. இது யார பாத்தியா பேயின்னு? உன்னை பார்த்துதான். என்ன பார்த்தா? என்ன பார்த்தா? யார் சொன்னா? யார் சொன்னா? இவன் தான் சொன்ன. நீயா? நீயா? நான் இல்ல, இவன் தான். ஏயா ஊர்ல வர்றவங்க போறவங்களை எல்லாம் பேய் கதை சொல்லி விரட்டிக்கிட்டு இருக்கியா? நீ ஒரு பெரிய பேய், இந்த ஆள் ஒரு குட்டி பேய். நீங்க ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல என்ன பேயா வரும்? பேயா பேய். என்னையா என்ன மணி என்ன இப்ப 12 மணி ஆயிடுச்சுல்ல? இந்த ஆள் கூட உட்காந்துக்கிட்டு வெட்டியா கதை வந்துகிட்டு இருக்கிய. யோ ஞாபகம் இருக்கா? காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கணும், வெந்நீர் போடணும், காபி போடணும், அப்புறம்தான் என்னை எழுப்பணும். தெரியுதா? விழிக்காதையா மூஞ்சி அப்ப ஐயா. ஆமா வேலைக்காரி தானே? ஏன் எஜமானி அம்மா மாதிரி தெரியுதா? காலம் கெட்டு போச்சு. நான் பார்த்து வேலைக்கு சேர்த்த பொண்ணு இப்ப எனக்கே வேலை சொல்றா. உனக்கு பரவாயில்ல, நீ பழகுனவன், என்ன கொஞ்சமாவது மதிக்க வேண்டாம். இவரை அடக்கி வைக்கிறதுக்கு ஒரு வழி தெரிய மாட்டேங்குது. கவலைப்படாத, மலையில இல்லாத மூலிகையா? என்னப்பா விஷம் வச்சு கொல்ல போறியா? அந்த பொண்ணு நீ சொல்றபடி கேட்கணும், அவ்வளவுதானே. கவலைப்படாத கவலைப்படாத. ஆரிய பாதம், உன்னை மலை போல நம்புறேன். நம்பு, மலை போல நம்பு, மலை மேலே நம்பு. நம்புறேன். பிரமாதம். ஆனா இந்த வேஷத்தை பார்த்து தாமரை பயப்படுவாளாங்கிறதா எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகப்படாத, அவ வரட்டு இங்க உன் காலில் விழுந்து கெஞ்ச வைக்கிறேன், கெஞ்ச வைக்கிறேன். வர்றாயா வர்றாயா வர்றாடா. மோத்த மூடு, சாம்பிராணி போடு. அடே ஆடிய பாதம். என் பேரு உனக்கு எப்படி தெரியும்? அடே அற்ப பதரே, உன் பெயர் என்னடா? உன் பரம்பரையே எனக்கு தெரியும். ஆடிய பாதம். உன் குலதெய்வம் யாரடா? பச்சைமல பாவாடக்காரி. என்னை பார். நான் தானடா அந்த பச்சைமலை பாவாடைக்காரி. உன்னை நேர்ல பாக்குறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும்? புண்ணியமா? பஞ்சமா பாதகம் செய்ய துணிந்த படுபாவி. தாயே, ஏன் இந்த கோபம்? அடே அடே, தாமரையை யாரென்று நினைத்தாயடா? அவ ஒரு வேலைக்காரி, மாணவனுடைய காதலி. வாயை முடடா வஞ்சகம். தாமரை யார் தெரியுமாடா? அவள் இந்திரனுக்கு சொந்தக்காரி. குபேரன் கூட கொடுக்கல் வாங்கல் வைத்திருந்தவள். உலகத்தில் கொஞ்ச நாள் இருந்து வர ஆசைப்பட்டால் அனுப்பி வைத்தேன். அவளை கண்ணால் பார்ப்பதே புண்ணியம், அவள் பேச்சை காதால் கேட்பதே புண்ணியம். அப்படியா? தெரியாது தாயே. அடே, வேஷம் போட்டு அவளை ஏமாற்ற நினைத்தாயே, முடியுமாடா உன்னா? தாயே, தெரியாம தவறு பண்ணிட்டா, மன்னிக்கிறேன் தாயே. உன் தவறுக்கு என்ன தண்டனை தெரியுமாடா? குடு குடு குடியா இதை. உன் கழுத்தை நெரித்து ரத்தத்தை குடிக்க போகிறேன். தாயே, இது நான் தெரியாம செய்த பாவம். வில் இருக்க அம்பை நோகலாமா, துப்பாக்கி இருக்க தோட்டாவை நோகலாமா? அந்த துப்பாக்கி அதோ கொண்டு வா அவனை. தாயே, என்ன இந்த கிதிக்கு ஆளாக்குன பாவி வந்தான். காண விடுறா. யார் தெரியுமா? எங்க குலதெய்வம் பச்சைமலை பாவாடக்காரிடா. தாயே, நான் ஏன் அனாதை, புள்ள குட்டி இல்ல, இன்னும் கல்யாணமே ஆகல, என்னை காப்பாத்து தாயே. 2 பேரும் கன்னத்தில் போட்டுக் கொள்ளுங்கள். அதே முட்டாள்களா, உங்கள் கன்னத்தில் போட்டுக் கொள்ளுங்களா? முதல்ல சொல்லப்படாதா? காலை பிடிங்க. பிடிக்கும். போடுங்க போடுங்க. 1 2 3. தாமரைய உங்க கால்ல விழ வைக்க போறீங்களா? இப்ப யார் கால்ல யார் விழுந்ததடா? நான் தான் தாமரை.
நீ பேய்